ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ அரசு காப்பீட்டுத் துறையில தான் வந்து பாருங்க, ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா 170 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 88,000 வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 29 செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். தி நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்ல தான் உங்களுக்கு வருது. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ 170 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. அதுல வந்து ஜெர்னலிஸ்ட் கேட்டகரிலையும் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வேகன்சி வந்து 170 வேகன்சி வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேகன்சி இருக்கு. ஜெர்னலிஸ்ட் கேட்டகரியில் மட்டும் ஒரு 120 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 170 வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ 10th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 29 செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 எக்ஸாம் உங்களுக்கு இருக்க போது. ஃபேஸ் 1 வந்து பொறுத்த வரைக்கும் பாருங்க 13th அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஃபேஸ் 2 வந்து பாருங்க 17th நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏதோ ஒரு டிசிப்ளினில் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இதில் சேலரி வந்து உங்களுக்கு வேற லெவலில் சேலரி வந்து இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க 50,925 ரூபாய் வந்து பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக வந்து பாருங்க பர் மந்த்துக்கு வந்து 88,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஜெர்னலிஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் ஸோ நீங்கள் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்க எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க மேலே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இல்லைனா வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டோ, ஸோ அப்படி இல்லைனா வந்து பாருங்க எம்பிஏல ஃபினான்ஸோ பிஜிடிபிஎம் இல்லைனா வந்து எம்காம் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 21, மேக்ஸிமம் வந்து பாருங்க 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டினா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க. இவங்களுக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன பதிலாக ஃபேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். ஸோ 60 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும். 3 செக்ஷனில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து பாருங்கள் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 200 மார்க் வந்து இருக்கும். 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜெர்னலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸோ ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் 2லேயே வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து எஸ்ஏ ரைட்டிங், இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பாருங்கள் எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2ல் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அதில் தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து 100 ரூபாய் வந்து ஃபீஸு. ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு 850 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃபேஸ் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்க போதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் சென்னை, கோயம்புத்தூர், ஸோ மதுரை, நாகர்கோயில், சேலம், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், ஸோ திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னையில் தான் வந்து மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த லொக்கேஷன் வேணால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் newindia.co.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபைல் சைஸில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் எல்லாமே பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.